ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆடியோ பதிவு முழுவதையும் நீங்கள் கேட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இன்றைய ஆடியோ பதிவில் ராஜயோகம் பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் கூறுகிறேன். இதை முழுவதும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆடியோ பதிவு முழுவதையும் முழுமையாக நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் கேட்கின்ற காலகட்டத்தில் அதனுடைய முழு பலனையும் நீங்கள் அடைவீர்கள். ஒரு ஜாதகத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ராஜயோகம். தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் ஒரே வீட்டில் கூடி நிற்பார்களாயின் அதை ஒரு சிறப்பான யோகம் என்றே நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள். சில சமயங்களில் தர்மாதிபதிக்கும் வேறு சில ஆதிபத்தியங்களும் ஏற்படுவதும் உண்டு. மகர லக்னத்திற்கும் புதன் தர்மாதிபதியும், ஆனால் அவரே 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். இந்த 6ஆம் அதிபதியும் ஒரு தோஷமான ஆதிபத்தியத்தையும் இருந்தாலும் அதற்காக அவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள். அவர்கள் இருவருமே எந்த வீட்டில் ஒன்று கூடி நின்றாலும் அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தையே தருவார்கள். தர்மா அதிபதியின் ஒருவரை ஒருவர் பார்த்தாலும் ஒருவர் வீட்டில் மற்றொருவர் பரிவர்த்தனமாகி நின்றாலும் அதே ராஜயோகத்தை அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டு இருந்தாலும் ராஜயோகத்தை தருவார்கள். ராஜயோகம் என்பது அதை கொடுக்கக்கூடிய தர்ம அதிபதிகள் போன்றே கிரகங்களின் தசா காலங்களிலும் ஜாதகர்களுக்கு ஏற்படலாம். பிற சுப கிரகங்களின் தடைகளில் யோகக்காரர்களின் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களிலும் பக்திகள் ஏற்படலாம். ராகுவோ கேதுவோ கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து கேந்திர திரிகோண அதிபதிகளில் யாரேனும் ஒருவருடைய சம்பந்தத்தை பெற்று இருப்பாயின் அந்த ராகுவும் கேதுவும் ராஜயோகத்தை அந்த ஜாதகர்களுக்கு 100% கொடுப்பார்கள் என்பது உண்மையான ஒன்றாகவே இருக்கிறது. ராஜயோகம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகர்களுக்கு செல்வம், ஆபரணங்கள், நிலம், வண்டி வாகன வசதிகள், செல்வாக்கு, புகழ், பணம், போதுமான அளவு கல்வி, தொழிலில் அதிக லாபம், வழக்குகளில்
தனக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், ஒவ்வொரு மனிதனும் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக அமையாதா என்று ஏங்கக்கூடியவர்களுக்கு இந்த ராஜயோகத்தை உடைய அந்த ஜாதகர்களுக்கு ராஜ யோகத்தின் மூலமாக அந்த ஜாதகர்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மனித பிறவியிலே இல்லற வாழ்க்கையிலே மற்றொரு விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது, சமூகத்தால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமாக குழந்தை பாக்கியம். இந்த ராஜயோகம் உடைய ஜாதகர்களுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே கிடைக்கும். அப்படி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகள் மூலமாக அந்த தாய் தந்தையருக்கு புகழ் தேடித்தரக்கூடிய அளவில் அமையும். இந்த ராஜயோகமுடைய ஜாதகர்கள் நீண்ட ஆயுளை உடையவர்களாகவே இருப்பார்கள். அதை வைத்து பார்க்கின்ற பொழுது 90லிருந்து 100 வயது வரையிலும் திடகாத்திரமாக சுயமாக தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அறிவும் இந்த ராஜயோகமுடைய ஜாதகர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அப்படி ராஜயோகமுடைய ஜாதகர்களை பார்க்கும்போது பல ஜாதகங்களிலே ஒரு சில ஜாதகர்களுக்கு தான் அந்த அமைப்பானது ஏற்படும். சிலர் மானிட பிறவி எடுக்கிறார்கள். அவர்களுடைய புகழும் பெயரும் நிலைத்து நிற்கக்கூடிய அளவில் அவர்கள் இல்லற வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில், சமூகத்தில் அனைவராலும் பாராட்டும்படியும் புகழும்படியாக இருக்கிறார்கள். சில ஜாதகர்கள் பிறப்பதும் தெரிவதில்லை, இருப்பதும் தெரிவதில்லை. அப்படி அவருடைய மனித பிறவி முற்றிலுமாக முடிவடைந்து விடுகிறது. அதனால் இந்த மானிட பிறவியில் ராஜயோகம் உடைய ஜாதகங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் வெற்றி கொள்வார்கள். ஒரு ஜாதகத்தில் ஒரே கிரகம் கேந்திராதிபதியாகவும் திரிகோணாதிபதியாகவும் இருந்தால் அந்த கிரகம் ராஜயோகத்தை தரக்கூடிய ஜாதகமாக இருக்கும். தர்மாதிபதிகளாகிய 6ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கும் உடையவர்களும் ஆதி அந்த தர்மாதிபதிகளுக்கும் யோகக்காரர்களுக்கும் வேறு கிரகங்களுடன் சம்பந்தம் இருக்குமானால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகம் உடைய ஜாதகமாகவே அந்த ஜாதகம் இருக்கும். இந்த ராஜயோகம் உடைய ஜாதகர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கொள்வார்கள். எதிரிகளை எப்படி வெல்ல வேண்டும் என்று வியூகம் அமைத்து அதற்கு தகுந்தாமல் நகர்த்தி தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுவார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். தேவையானதை உடனுக்குடன் வாங்கி குமிக்க வேண்டும் எண்ணம் உடையவர்களாகவே இந்த ஜாதகர்களில் இருப்பார்கள். விவசாயத்தை பொறுத்தவரையில் பால் பாக்கியம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள்.
விவசாயத்துறையில் மற்றவர்களை காட்டிலும் முன்னோடியாக இருந்து அதிக லாபத்தை ஈட்டி தரக்கூடியவர்களாகவே இந்த ஜாதகர்கள் இருப்பார்கள். இந்த ஜாதகர்கள் பெரும் செல்வாக்குடன் இருக்கின்ற பொழுது அவர்களை உறவினர்கள், நட்பு வட்டாரங்கள் அனைவரும் போற்றும்படியாகவும் புகழும்படியாகவும் இருப்பார்கள். இது போன்ற ராஜயோகம் உடையவர்கள் அரசியல் துறையில் மிக உயர்ந்த பதவிகளை வகிப்பார்கள். அரசு துறைகளில் மிக உயர்ந்த பதவிகளை வகிப்பார்கள். தன்னுடைய தொழிலில் பெரும் முதலையாக திகழ்வார்கள். இதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான சந்தோஷமும் மகிழ்ச்சிகளும் கிடைக்கும். இவர்களுக்கு நோய் அதிக அளவில் அண்டாது என்பது நாம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகவே இருக்கிறது. இந்த வீடியோ பதிவை கேட்ட அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன்.